அனைவருக்கும் வணக்கம். மேஷம் முதல் மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயில்களை பற்றி தெரிந்து கொள்வோம். மேஷம். சஷ்டி திதி அல்லது புனர்பூசம் நட்சத்திர நாட்களில் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். ஏழை மாணவர்களது கல்வி கட்டணத்தை செலுத்துங்கள். உங்கள் வருமானம் உயரும். ரிஷபம். திருவாதிரை நட்சத்திர நாளில் ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கநாதரை மனமுருக வணங்கி வாருங்கள். ஏழை பெண்ணின் திருமணத்திற்கு உதவுங்கள். சுபிட்சம் ஏற்படும். மிதுனம். பூரம் நட்சத்திர நாளில் உளுந்தூர்பேட்டைக்கு அருகிலுள்ள பரிக்கலுக்கு சென்று ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். ஆதரவற்ற முதியோருக்கு உதவுங்கள். நல்லது நடக்கும். கடகம். திங்கள் அல்லது பூரம் நட்சத்திர திருநாளில் காஞ்சிபுரம் சென்று ஸ்ரீ காமாட்சி அம்மனை வழிபடுங்கள். ஏழை பெண்ணின் திருமணத்திற்கு உதவுங்கள். மகிழ்ச்சி பொங்கும். சிம்மம். சுவாதி நட்சத்திர திருநாளில் சிதம்பரம் அருகிலுள்ள புவனகிரிக்கு சென்று ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி வாருங்கள். தொழுநோயாளிகளுக்கு உதவுங்கள். உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். கன்னி. சதயம் நட்சத்திர திருநாளில் திண்டிவனம் அருகிலுள்ள திருவக்கரையில் அருளும் ஸ்ரீ வக்ரகாளி அம்மனை வழிபட்டு வாருங்கள். ஏழைகளுக்கு உதவுங்கள். நிம்மதி கிட்டும். துலாம். ரேவதி நட்சத்திர திருநாளில் விருதாச்சலம் சென்று ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆலத்து விநாயகரை அருக்கம்புல் சாத்தி வழிபட்டு வாருங்கள். திருநங்கைகளுக்கு உதவுங்கள். வாழ்வில் திருப்பம் ஏற்படும். விருச்சிகம். அசுவினி நட்சத்திர நாளில் மருதமலைக்கு சென்று அங்கே பாம்பாட்டி சித்தருடன் அருள்பாலிக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானை நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். விதவை பெண்ணுக்கு உதவுங்கள். எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். தனுசு. ஞாயிற்றுக்கிழமை அல்லது உத்திர நட்சத்திரம் நடைபெறும் நாட்களில் கும்பகோணம் அருகிலுள்ள திருபுவனம் சென்று அருள்மிகு சபேஸ்வரரை வழிபடுங்கள். ஊனமுற்றோருக்கு உதவி செய்யுங்கள். மனதில் அமைதி நிலைக்கும். மகரம். விருதாச்சலம் அருகிலுள்ள ஸ்ரீ முஷ்ணம் என்னும் ஊரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பூவராகவ பெருமாளை உத்திரட்டாதி நட்சத்திரம் நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்கள். பார்வையற்றவர்களுக்கு உதவுங்கள். நிம்மதி கிடைக்கும். கும்பம். திருச்சி சமயபுரத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ மாரியம்மனை பரணி நட்சத்திரம் நடைபெறும் நாளில் சென்று விளக்கேற்றி வணங்குங்கள். திருந்தி வாழும் கைதிகளுக்கு உதவுங்கள். உங்களுக்கு செல்வம் பெருகும். மீனம். திருவண்ணாமலையில் அருள்மழை பொழியும் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை பௌர்ணமி திதி அல்லது மகம் நட்சத்திரம் நடைபெறும் நாளில் கிரிவலம் சென்று வணங்குங்கள். புற்றுநோயாளிகளுக்கு உதவுங்கள். சவால்களில் வெற்றி பெறுவீர்கள். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.